பரினா என்னென்னா மூச்சு காற்று தான் பரி. அது நம்முடைய உடலில் பூரணமாக இல்லை. பூரணமான்றா முழுவதும். நாம் முழுவதுமாக உணவு கொள்கிறோம், முழுவதுமாக நீர் அருந்துகிறோம், முழுவதுமாக இந்த காற்றை நிரப்புவதற்கு வழி தெரியவில்லை. இந்த உடல் எடுத்து வந்தது காற்று, உடலிலே உள்ளது காற்று. காற்று நீங்கினால் கதை முடிந்தது. இந்த காற்று நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி ஒரு ஆய்வு நமக்கு இல்லை. உணவை பற்றிய ஆராய்ச்சி நிறைய வந்திருக்கு, தண்ணீரை பற்றிய ஆராய்ச்சி நிறைய வந்திருக்கு, மண்ணை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ஆகாயத்தை பற்றியும் காற்றை பற்றியும் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என அறிய முடியாத ஒன்று ஆன்ம அனுபவத்தில் மட்டும்தான் அது விளங்கும். நம் நாட்டிலே தோன்றிய சித்தர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களும் ஆகாயத்தை பற்றியும் மூச்சு காற்றை பற்றியும் நிறையவே சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் இந்த உணவினாலே பெற முடியாத ஒன்றை, நீரினால் பெற முடியாத ஒன்றை காற்றினாலும் அந்த ஆகாயமயமாக இந்த உடலை மாற்றிக்கொள்ள முடியும். காற்றினால் மாற்ற முடியுமான ஆகாயத்திற்கும் காற்றிற்கு தான் நெருக்கமான தொடர்பு. யாருக்கும் நெருக்கம்னா ஆகாயத்துக்கும் காற்றுக்கும் தான் மிக தொடர்பு. இந்த காற்று தான் நெருப்பாக மாறுகிறது. காற்று நெருப்பாக மாறி நீராக மாறும், திரும்ப அதுவே மண்ணாக மாற்றமடைகிறது. இதெல்லாம் அவர்கள் சித்தத்தினாலே உணர்ந்து தெளிந்து இந்த உடலை மண்ணிலிருந்து பிரித்து நீர் உடம்பாக, நெருப்பு உடம்பாக, காற்று உடம்பாக, ஆகாய உடம்பாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகாய உடம்பாக மாற்றிக்கொள்வது என்றால் இந்த உடலற்ற தன்மை பெற்று வள்ளல் பெருமான் சொல்வார்கள், எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கக்கூடிய ஒப்பற்ற உடலை பெற்றுக்கொள்வதுதான் என்னுடைய சாகா கல்வி, என்னுடைய மார்க்கம். என்னுடைய மார்க்கம் அப்படின்னு தெளிவாக எழுதுறார். அவருடைய மார்க்கம் அதுதான். அதனால்தான் ஜீவன் சிவன் ரெண்டு இருக்குது நமக்கு. நாம் மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வந்துக்கிட்டு இருந்தால இந்த சிவமாக இருந்து கொண்டிருக்கிறோம். காற்று நின்று போகுமையானால் சிவம் சவமாகிவிடும். ஆனால் அந்த சிவமாகிய காற்றையும் உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொண்டு நிறுத்தி கொண்டு அனுபவம் பெற்றவர்கள் தான் இந்த ஞானிகள் தான். உள்ளுக்குள்ளேயே நடத்த வேண்டும். அதன் பிறகு நடத்தாமலே அந்த அனுபவம் பெறுகின்ற போது சுத்த தேகம் என்று வள்ளல் பெருமான் எழுதுகிறார்.